Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு யம்மியான ஓமன் சிப்ஸ் ரெசிபி தான். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சட்டுன்னு வீட்டிலே செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தக்கனதான். இதை இப்போ பீல் பண்ணிடலாம். என் ஹஸ்பண்ட் தான் பீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சிப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். இப்போ எல்லாத்தையும் பீல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சீவுறதுக்கு வச்சுருப்போம்ல பஜ்ஜிக்கெல்லாம், அந்த மாதிரி சீவுறது ஒன்று எடுத்துக்கோங்க. இது உள்ளதிலே கம்மியாக சீவுறது நான் போட்டிருக்கேன். அதில் நல்லா ஒல்லியாக சீவோம்ல, அந்த இதை போட்டு பண்ணியிருக்கிறேன். அது இல்லாதவங்க உங்ககிட்ட பீலர் இருந்துச்சுன்னா அதில் பண்ணிங்கனாலும் நல்ல ஒல்லியாகவே வருது. உங்ககிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆனால் அதை விட இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது இருந்துச்சுன்னா அதிலே பண்ணுங்கள், சீவுறது இருந்துச்சுன்னா. இப்போ நான் இதில் தான் சீவினேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சீவி முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு அது உள்ளே சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கை வச்சு அலசிடுங்க. இப்போ இதை வடிகட்டிடலாம். வடிகட்டினதுக்கப்புறமா ரன்னிங் வாட்டரில் நல்லா கழுவிடுங்க. இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வினிகர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் சேருங்க. இல்லைனா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்டிஃபான ஒயிட்டான சிப்ஸ் கிடைக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் அதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊறி சிப்ஸ் எல்லாம் சாஃப்டானதுக்கப்புறமா ஒரு டேபிள்லையோ இல்லை ஒரு பிளேட்லேயோ நீங்கள் துணியோ இல்லைனா டிஷ்யூவோ விரிச்சுக்கோங்க. நான் ஒரு குட்டி டேபிளில் விரிச்சிருக்கிறேன். இப்போ எல்லா சிப்ஸையும் ஒத்தையாக இந்த மாதிரி அடுக்கி காய வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் காஞ்சா போதும். ஃபேன்லேயோ இல்லை ஜன்னல் பக்கமோ வச்சு காய வச்சுருங்க. நல்லா தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா காஞ்சிடட்டும். இந்த மாதிரி காஞ்சி ரெடியானதோ சூடான எண்ணெயில் நம்ம போட்டுடலாம். ஒத்தையாக எடுத்து போட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா நீங்கள் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈவனாக குக் ஆகும். சிம்லே வச்சு பண்ணுங்கள். இப்போ சவுண்டு ஃபுல்லாக நின்னதுக்கப்புறமா எடுத்துடலாம். இந்த மாதிரியே எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஓமன் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு காரம் வேணும்னா ஒரு 1/4 ஸ்பூன் போல் வத்தப்பொடி போட்டு குலுக்கி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ஸ்பைஸியாகவும் ரெடி ஆகிடும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.